அப்போ இது வந்து பேசிக்காக இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? எல்லாரையுமே வந்துட்டு யாரோ அவங்க அப்படின்னு பார்க்காம யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் நாம் இருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு உணர்வு. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மலை, அந்த ஆகாயம், அந்த உணர்வு ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னால் ஓரளவுக்கு வந்துட்டு இதை புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த தியானத்துக்கு வந்துட்டு மெயின் ஒரு ஒரு டூல் இல்லை ஒரு முக்கியமான தேவை என்னன்னா அந்த அமைதி. அந்த அமைதியை வந்து இந்த தியானம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடுதுங்களா? இல்லை, வெறுமனே அமைதிங்கிறது நம்ம வார்த்தையாகவோ, நாம் ஒரு அமைதி சூழலை வீட்டில் சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் அணைச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறது பேர் இல்லை. இந்த அமைதி கிரியேட் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகும். அந்த இதுக்காக ஒருத்தன் அமைதியாக காத்திருக்கணும். அமைதியை உருவாக்குறதுக்கு ஒருத்தன் அமைதியாக காத்திருக்கணும். இந்த சூழலை சொல்லித்தரதுக்கு உங்களுக்கு ஆள் கிடையாது. அமைதியை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் அணைச்சிக்கங்க, எல்லாத்தையும் இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருங்க, நீங்கள் அமைதி ஆயிடுவீங்கம்பாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் அணைச்சிட்டு உட்காந்தாலும் அமைதி கிடைக்காது. அது கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அப்போ அமைதி கிடைக்க அமைதியாக காத்திருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு குரு ஒரு காடாகவே மாறுறாருன்னா சும்மா மாற முடியுமா? அப்போ எவ்வளோ அமைதியாக அவர் இப்படியே உட்காந்துருப்பார். அப்போ எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருப்பாரு, எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் படிங்க, படிக்காமல் இருங்க, சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருங்க, தூங்குங்க, தூங்காமல் இருங்க. ஆனால் உணர்ந்து இந்த வாழ்க்கையை, இந்த பயணத்தை வேலை செஞ்சிங்கன்னா ஒரு நாள் எல்லாமே உங்கள் கைவசமாகும்.